அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு, இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு? இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு? மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவேன். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு பலகி பெருகட்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளுக்கு என்று நமக்கு கொடுக்கிற அவருடைய வாக்குறுதியானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய மாம்ச கண்களினாலே பார்க்கிற மனிதர்கள் உண்டு, பார்க்கிற கரம் உண்டு. நம்முடைய மாம்ச கண்களினாலே பார்க்க முடியாத கண்களும் உண்டு, பார்க்க முடியாத கைகளும் உண்டு. நாம் அவரை இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் நம்முடைய தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்பதாகவே நம்முடைய கருவை கண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்மளை காண்கிற தேவன். நான் உனக்கு சொல்லுகிறது என்னவென்றால், உன் கரத்தை பிடித்து நடத்துகிற நான் சொல்றேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நமக்கு துணையா இருந்த நம்முடைய தாய் தகப்பன், இந்த உறவுகள், இந்த உலகத்துல நம் நம்பினவர்கள் இந்த உலகத்துல நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாதவர் சொல்றாரு, நான் உன் கையை பிடிச்சு நடத்துவேன். அன்பானவர்களே, தேவன் இந்த வார்த்தை சொல்றாருன்னா, உன் சூழ்நிலை எப்படின்னா இருக்கட்டும், ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீர், என் குடும்பத்தை நடத்துவீர், என் பிள்ளைகளை நடத்துவீர், ஏன்னா நீர் என்னை காண்கின்ற தேவன் என்ற நம்பிக்கையோடு உங்க குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையை அவருடைய கையில நீங்க கொடுப்பீங்களே, ஆனால் கரம் பிடித்து கர்த்தர் நடத்துவார். ஒரு நாளும் உங்களுக்கு பிரியமான, உங்களை விட்டு விலகாதவர், நான் உனக்கு சகாயம் செய்வேன் சொன்னவர் நிச்சயமாய் சகாயம் செய்வார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, எங்கள் வலது கையை பிடித்து நடத்துகிறவர் சொல்லுகிறது, நான் உனக்கு சகாயம் செய்வேன். சகாயரே, எல்லா உயிரினங்களுக்கு படி அளக்கிறவரே, சுவாசத்தை தருகிறவரே, இதோ இந்த காலைவெளியிலே தம் பிள்ளைகளுக்கு வேண்டிய அனைத்தையும் கர்த்தர் செய்கிற சகாயராய் வெளிப்படும், கூட இருந்து நடத்தும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பேரின்பம் அவர் உன் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. சேர்ந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு அநேக நன்மை கொண்டு வரட்டும். ஆமென்.